சால்வேஷன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நேயர்களே, வேதம் பேசும் காலங்கள் என்ற இந்த தொடர் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். நம்ம இன்றிலிருந்து பார்க்க போகிறது யோசேப்பினுடைய சரித்திரத்தை. முற்பிதாக்களுக்கு அடுத்தபடியாக பேசப்படுபவர் யோசேப்பு. அவருடைய பேரே நீங்கள் யோசேப்பு என்று சொல்கிறப்ப ரொம்ப மென்மையானதாக இருக்கும். உண்மையிலே அப்படிப்பட்ட மனிதர் தான் யோசேப்பு. ஆனால் அவருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பண்புகள் நிறைய இருக்கின்றன அவர்கிட்ட. அவர் சொப்பனக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய சகோதரரால் ரொம்ப ஏளனமாக பரிகசிக்கப்பட்டவர். ஆனால் அந்த சொப்பனத்தை விடுவிக்கும் திறன் தான் அவரை ஒரு பெரிய ஸ்தானத்துக்கு அயல் நாட்டிலே அவரை உயர்த்தி வைத்தது. அது மட்டுமல்லாமல் ஆண்டவருடைய மீட்பின் திட்டத்திலும் முக்கியமான பங்கு வைத்ததை நம்ம காணலாம். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாம். நம்மோடு இணைந்திருக்கிறார் திரு வெங்கடேசன். இப்போ நம்ம யோசேப்பை பற்றி இன்னைக்கு பார்க்கலாம் அப்படின்னு இருக்கோம். கண்டிப்பாக இப்போ பேட்ரியார்கல் நரேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு முற்பிதாக்களை பற்றியும் உள்ள பைபிளில் உள்ள திருமறையில் உள்ள விஷயங்கள்லாம் அதுல ரொம்ப அதிகமானது, ரொம்ப நீளமானு சொன்னா யோசேப்பை பற்றிய விவரம் முழுமையானதுன்னு கூட சொல்லலாம். எல்லா விவரங்களும் அப்படி முழுமையா பதிவு செய்யப்படும். அவரை ஒரு மெசியானிக் புரோட்டோடைப் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நம்மளுடைய வாழ்க்கையை பத்தி ரொம்ப அந்த எந்தெந்த காலத்துல என்ன நடந்தது அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியம் அப்படின்னு நினைக்கிறேன் நான். கண்டிப்பா உண்மையா நீங்க சொன்னது மாதிரி யோசேப்பினுடைய வாழ்க்கை அவன் சிறு வயதுல இருந்து அவன் ஒரு 17 வயசு வரைக்கும் டக்குன்னு முடிச்சிருவாங்க. முடிச்சுட்டு 17 வயசுல இருந்து தான் அவனுடைய வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான ஒரு டேர்னிங் நடக்குது. ஆதியாகமம் 37 நம்ம படிக்கிறோம். 2வது வசனம், யாக்கோபினுடைய சந்ததியின் வரலாறு. யோசேப்பு 15 வயதிலே தன் சகோதரனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தார். அந்த இளைஞன் பில்கால் சில்பால் என்னும் தன் தகப்பனுடைய மர்மனையாற்றும் குமாரரோடே இருந்து அவர்களுடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான். இங்கிருந்து தான் அந்த லைஃப் ஆரம்பிக்குது. அவன் அவங்க செய்யற தவறுகளை தந்தையினிடத்துல சொல்றதும், தந்தை கிட்ட பலவர்னு அங்கேயே வாங்கிக்கிறதும், இதெல்லாம் அவருடைய வாழ்க்கையில ஒரு வசனமான. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க சொன்ன மாதிரி அந்த மறுமனையாட்டிகளுடைய பிள்ளைகளுடைய இதைத்தான் சொல்றாங்க. அவனுக்கே ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு, அந்த ஒரு இது இருக்கு. அதனால பாத்தீங்கன்னா இதுல ரொம்ப முக்கியம், ராகேலுடைய மூத்த மகன் இல்லையா இந்த யோசேப்பு. அதனால யாக்கோபுக்கு யோசேப்பின் மேல எல்லா அவருடைய சகோதரர்களை பார்க்கலாம் அவன் மேல ஒரு பாசம் இருக்கும். பென்யமின் சின்ன குட்டி பையன் இருக்கான், இருந்தாலுமே அவங்க அப்பாவுக்கு யோசேப்பு மேல ஒரு பெரிய அன்பு இருக்கு, பாசம் இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். பொதுவாவே பிள்ளைகள் ஒரு வீட்டுல 2 பிள்ளையோ 5 பிள்ளையோ இருக்கும்போது அம்மா அப்பாவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு பிள்ளை மேலயோ 2 பிள்ளை மேலயோ ஒரு பாசம் அதிகமா வரும். அது இயற்கை. இது பார்த்து போறாம மத்த பிள்ளைகளுக்கும் வரும். அது தவிர்க்க முடியாத ஒரு விஷயம்தான். அது குடும்பங்கள்ல எல்லா குடும்பங்களும் என்னதான் ஒரு அம்மாவுக்கு 5 பிள்ளை இருந்துட்டாலுமே அவங்களுடைய அந்த கரிசனை இதெல்லாம் பாத்தீங்கன்னா அது ஒரு பிள்ளை மேல போகும் அப்படிங்கிறது உண்மை. அது ரியல் தான். அது அதை நம்ம இப்போ யோசேப்பு யாக்கோபுனுடைய அம்மாவுக்கும் அது அந்த பிரச்சனை இருந்துச்சு. யாக்கோபு ஏசா இருந்த போது 2 தாம் பிள்ளைகளா இருந்த போதுமே ரெபேக்காவுக்கு யாக்கோபு மேல ஒரு தனி கரிசனை இருந்தது அப்படிங்கிறத, ஈசாக்குக்கு ஏசா மேல ஒரு பிரியம் இருந்தது, மூத்த குமாரன் அப்படிங்கிறதையும் அவங்க 2 பேர்த்தோட அந்த வாழ்வியல் நம்ம பேசும்போது அதை பத்தி பேசியிருந்தோம். அது மாதிரிதான் இங்கேயும் யாக்கோபுக்கு இவ்வளவு பிள்ளைகள் இருந்த போதும் யோசேப்பின் மேல ஒரு தனி கரிசனை இருந்துச்சு அப்படிங்கிறது. அதுவே அவருடைய வாழ்க்கையில் அவருக்கு வரக்கூடிய மிகப்பெரிய துன்பத்துக்கும் காரணமா மாறிடுச்சு. யாக்கோபு லாபான் இடத்துல இருந்து வரும்போது ஏறக்குறைய அவருக்கு 100 வயதுக்கு மேல, 100 வயதுல இருந்து 105க்குள்ள இடைப்பட்ட காலங்கள்ல தான் அவர் கானான் தேசத்துக்கு திரும்ப வர்றார். தன்னுடைய அந்த யாப்போக்கு நதிக்கரையில அவர் இஸ்ரவேல்னு அவருடைய பெயர் மாற்றப்பட்டு ஏசாவை சந்திச்சு அதுக்கப்புறம் வராரு இல்லைங்களா. அப்ப ஏறக்குறைய அவருக்கு ஒரு 102ல இருந்து 100ல இருந்து 105 வயதுக்கு உட்பட்ட காலகட்டங்கள்ல தான் அவர் திரும்ப வர்றாரு. திரும்ப தன் தகப்பன் ஈசாக்கும் இருக்கிற அந்த கானான் தேசத்துக்கு அவர் குடியிருக்கிறாரு அப்படிங்கிறத பார்க்கிறோம். இதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா யோசேப்பினுடைய வயது அந்த இவரு இங்க வரும்போது 17 வயதுல தான் யோசேப்புக்கு இந்த பிரச்சனை வருது. அவர் இந்த கனவு கண்டு சொன்னதுக்கு அப்புறம் 17 வயதாக இருக்கும்போது அவர் மந்தை மேய்த்து கொண்டிருக்கிற காலகட்டங்கள்ல தான் அவர் பிடிச்சு குழியில போடுற சம்பவங்கள்லாம் நடக்குது. இந்த காலகட்டத்துக்கும் பிறகு இந்த டைம்ல 17 வயது யோசேப்புக்கு இருக்கும்போது யாக்கோபுக்கு ஏறக்குறைய 108 வயது இருக்கு. ஏன்னா அவருக்கு 91 வயதாக இருக்கும்போது தான் யோசேப்பு பிறக்கிறாரு. அதுக்கு பிறகு 17 ஆண்டுகள் அப்படின்போது ஒரு 108 வயது யாக்கோபுக்கு ஆயிருக்கிறது அப்படிங்கிறத பாக்குறோம்.
அதற்கு பிறகு யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்படுகிறார். அந்த காலகட்டங்கள்ல இருந்து ஏறக்குறைய 13 ஆண்டுகள் அவர் வந்து சிறைச்சாலை துன்பங்களை அனுபவிக்கிறார். எகிப்து தேசத்துல பல்வேறு விதமான போர்த்துபார் வீட்டுல இருக்கிறாரு. அதுக்கப்புறம் சிறைச்சாலைக்கு போறாரு. சிறைச்சாலையில வந்து அவர் வந்து ஏறக்குறைய சில ஆண்டுகள் அங்க சிறைச்சாலையில இருந்து அங்கிருந்து அவர் விடுதலை செய்யப்பட்டு பார்வோனுக்கு முன்னாடி நிறுத்தும்போது ஏறக்குறைய 30 வயது ஆகிறது. அப்போ இங்கிருந்து கொண்டு போகப்பட்டு அவர் வந்து அந்த பதவி உயர்வு அடைகிறதுக்கு ஏறக்குறைய 13 ஆண்டுகள் நடைபெற்றிருக்கு. அந்த சிறைச்சாலை, போர்த்திபார் வீடு, இப்படிப்பட்ட பல அனுபவங்கள் வந்து அவருக்கு வந்து ஏறக்குறைய 13 ஆண்டுகள் நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கிறோம். அப்ப அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா 108 வயது யாக்கோபுக்குன்னு பார்த்தோம். யாக்கோபோட 120வது வயதுல தான் வந்து ஈசாக்கு மரிக்கிறார். யாக்கோபுடைய தந்தை ஈசாக்கு வந்து யாக்கோபு 120 வயதா இருக்கும்போது அவருக்கு 180 வயது. இப்ப ஈசாக்குனுடைய 60வது வயதுல தான் யாக்கோபு பிறக்கிறாரு. அப்படின்னும் போது ஈசாக்கு 180 வயதுல மரிக்கிறதா வந்து வேதாகமத்துல சொல்லப்படுகிறது. ஆதியாகமம் 35:28 180 வயதுல ஈசாக்கு மரிக்கிறார் அப்படிங்கிற செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப 180 வயதுல அவர் மரிக்கும் போது அப்ப யாக்கோபுடைய வயது வந்து 120. யோசேப்பு கொண்டு போகப்படும் போது 108 வயது. அப்ப 12 ஆண்டுகள் அதுக்கப்புறமா ஈசாக்கு உயிரோடு இருக்கிறார். 13 வருஷம் அவர் அங்க துன்பப்பட்டு உயர்த்தப்படுற நேரத்துக்கு முன்னாடியே இங்க ஈசாக்கு மரிக்கிறார். ஈசாக்கு மரிச்சிடறாரு. இப்போ யோசேப்பு பார்வோனுக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்தப்படுகிற அந்த காலங்கள் எப்படி இருந்தது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஒரு அடிமை வாழ்வு, அங்கிருந்து போர்த்திபாருடைய வீட்டுல வந்து அவருக்கு கிடைத்த உயர்வு, அந்த உயர்விலிருந்து அவருக்கு கிடைத்த வந்த சோதனை, அவருக்கு ஏற்பட்ட அந்த பிரச்சனை, அதுல வந்து அவர் வந்து ஆண்டவருக்கு முன்பாக எப்படி உண்மையாக இருந்தார். அதற்கு பிறகு சிறைச்சாலை வாழ்க்கை. ஒருத்தர் உண்மையா இருந்தா தண்டிக்கப்படுவாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வரும். இன்னும் இவ்வளோ நல்ல மனிதனுக்கு சிறைச்சாலை வாழ்க்கை கிடைச்சிருக்கு. யோசேப்பும் அப்படிதான் சொன்னார். சிறைச்சாலையில் இருக்கும்போது கூட யோசேப்பினுடைய அந்த புலம்பலை நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். நான் எபிரேயருடைய தேசத்துல இருந்து களவாய் கொண்டு வரப்பட்டவன், இந்த சிறைச்சாலைக்கு கொண்டு வர்றதுக்கு நான் எதுவுமே செய்யல அப்படின்னு சொல்லிட்டு அங்க 2 பேருடைய கனவுகளுக்கு அவர் வந்து விளக்கம் சொல்றாரு. ஒண்ணு சுயம்பாகி, இன்னொருத்தர் பானபாத்திரக்காரர். சுயம்பாகினா அந்த சமையல்காரர், பிரெட் மேக்கர், அதான் வந்து சுயம்பாகின்னு வேதத்துல சொல்லப்படுறதா, சமையல் செய்கிறவருக்கு தலைவன் அப்படிங்கிறது. இவர் வந்து ராஜா குடிக்கிறதுக்கு முன்னாடி, சர்வ் பண்றதுக்கு முன்னாடி, பானபாத்திரக்காரன் அப்படிங்கிறவனுடைய வேலை என்னன்னா, முதல்ல ராஜா குடிக்கிறதுக்கு முன்னாடி இவன் குடிச்சு பார்த்துட்டு அப்புறம் ராஜாவுக்கு கொடுக்கணும். அந்த அளவுக்கு ராஜாவுடைய நெருக்கமாக இருக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிற பானபாத்திரக்காரனுடைய தலைவன், அவனுடைய பெயரை நம்ம பார்க்கிறோம். அப்போ அங்க 2 பேருக்கான அந்த கனவுகளுக்கான விளக்கத்தையும் யோசேப்பு கொடுக்கிறார். நீ வந்து விடுதலை செய்யப்படுவ, பானபாத்திரக்காரனா நீ மறுபடியும் போய் அந்த தலைவனுடைய பொறுப்புல இருக்க போற அப்படின்னும், இன்னொருத்தனுக்கிட்ட வந்து உனக்கு வந்து அந்த வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறதையும் சொல்றாரு. அதுல கூடுதலா பானபாத்திரக்காரன்ட்ட வந்து அந்த விளக்கத்தை சொல்லிட்டு அவர் சொல்லுவாரு, நீ வாழ்ந்திருக்கும் போது என்னை நினைச்சுக்கோ, மறந்துடாது அப்படின்னு அவர் கேட்கிறாரு. அதுல ஒரு மனுஷகத்தன்மை வெளிப்படுறாரு. அது ஒரு சுயம் அவருக்குள்ள வெளிப்படுது. ஐயோ, நான் வந்து களவாய் கொண்டு வரப்பட்டுட்டேன், நீ வந்து அநியாயமா கொண்டு வந்துட்டாங்க, எப்படியாகலும் நீ வந்து என்னை வந்து விடுதலை பண்ணிரு அப்படின்னு உள்ளத்துக்குள்ள அவர் வந்து கேட்கறத நம்ம பாக்குறோம். அங்க ஒரு சம்பவம் என்ன நடக்குன்னா, ஏறக்குறைய 2 ஆண்டுகள் இந்த பானபாத்திரக்காரன் விடுதலையாகி போய் 2 ஆண்டுகள் அவன் வந்து யோசேப்பை மறந்து போனான் அப்படின்னு வேதம் பதிவு செய்கிறது. இதெல்லாம் ஆதியாகமம் 37 இருந்து 39, 40 வரைக்கும் இந்த பதிவுகள் ரொம்ப அற்புதமான, நமக்கு ரொம்ப வாழ்க்கைக்கு தேவையான ஒரு பாடங்களை அங்க கற்றுக்கொள்றதுக்கு கடவுள் நமக்கு உதவி செய்யறார். ஏன் அப்படின்னா, யோசேப்பை கடவுள் பக்குவப்படுத்தினார் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஏன்னா சிறைச்சாலையில கூட தேவன் அவனை வந்து உயர்ந்த இடத்துல வச்சிருந்தார். அவன் என்ன செய்தானோ, எதுலெல்லாம் அவன் ஈடுபட்டானோ கடவுள் அவனை ஆசீர்வதித்தார், அவனை வந்து உயர்த்தினார் அப்படின்னு பாக்குறோம். சிறைச்சாலையில கூட அவனை யாரும் கேள்வி கேட்கல. அந்த அளவுக்கு வச்சிருந்த போது கூட அவனுடைய எண்ணங்கள் எல்லாம் வந்து என்னவா இருந்தது, என்னை திருத்தனமா கொண்டு வந்துட்டாங்க, அநியாயமா நான் அனுபவிக்கிறேன். அப்போ தேவ திட்டம் என்ன, தேவன் அவனை கொண்டு என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிறத விட, ஐயோ நான் அநியாயமா இங்க அனுபவிச்சுட்டு இருக்கிறேன், தவறாக என்னை போட்டுட்டாங்க, என்னை எப்படியா காப்பாத்திட்டா நான் ஊருக்கு போயிருவேன் அப்படிங்கிற லெவல்ல தான் யோசேப்பு ஆரம்ப காட்டத்துல இருக்கிறார்.
ஒருவேளை பானபாத்திரக்காரன் விடுதலையான நாட்கள்ல கூட ஒவ்வொரு நாளும் யோசேப் என்ன செஞ்சிருந்திருப்பாரு அப்படின்னா, காலையில எந்திரிச்சு எல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் பேக் எல்லாம் பண்ணி ரெடியா இருந்திருப்பார். ஏன்னா நம்ம சாதாரண ஆளோட ரெக்கமெண்டேஷன் இல்ல. இந்த டெய்லியும் ராஜா பார்வோனை பார்க்கக்கூடிய, பார்வோனோடு கூட பேசக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஒருவனை தான் வந்து நம்ம வந்து அணுகியிருக்கோம். அவனோட ரெக்கமெண்டேஷன் தான் கேட்டிருக்கோம். கண்டிப்பா நம்ம விடுதலை ஆயிருவோம் அப்படின்னு நம்பி இருந்திருக்கலாம். அது நம்பிக்கை வந்து ஒரு காலகட்டங்கள் வரும்போது, ஐயோ நம்ம மனுஷனை நம்பினது வீணுன்னு புரிந்து, இல்ல நம்ம வாழ்க்கையில கடவுளுடைய திட்டம் ஒண்ணு இருக்கு அப்படிங்கிறத யோசேப்பு 2 ஆண்டுகள்ல சொல்லப்போனா சிறை வாழ்வு அவரை சீர்படுத்தியது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஏன்னா பிற்காலத்துல யோசேப்புடைய அந்த மெச்சூர்டான லைஃப், அவருடைய சகோதரர், அதெல்லாம் நம்ம பேசுவோம் இல்லையா, அந்த சகோதரனோடு கூட இருந்த அந்த மெச்சூர்டான லைஃப்க்கு அவருடைய இந்த வாழ்க்கை அப்படிங்கிற சிறைச்சாலை அனுபவங்கள் அப்படிங்கிறது அவரை வந்து ரொம்ப சீர்படுத்தினது, அவரை ரொம்ப வந்து கம்ஃபோர்ட் பண்ணுச்சு அப்படிங்கிறத, அவரை ஆறுதல் படுத்துறது மட்டும் இல்ல, அவரை வந்து ஒவ்வொரு பாதைகளையும் எந்தெந்த இடங்கள்ல தன்னை வந்து எப்படி நிறுத்தணும் அப்படிங்கிறத நம்ம கடவுளை அவனுக்கு கற்றுக் கொடுத்தார் அப்படிங்கிறத. ஆமா, அந்த ஒரு ட்ரைனிங் கிரவுண்ட் மாதிரி அந்த சிறை வாழ்க்கை வந்து நடந்துட்டு சொல்லணும். ஏன்னா போத்திபாரின் மனைவி வந்து தன்னுடைய ஆசைக்கு இணங்குறதுக்கு கூப்பிட்டப்ப கூட அவர் என்ன சொல்றாரு யோசேப்பு, இந்த இப்படிப்பட்ட காரியத்தில் இந்த பொல்லாங்குக்கு தேவனுக்கு விரோதமாக நான் உடன்படுவது எப்படி அது வந்து உன் புருஷனுக்கு விரோதமாக கூட அவர் நினைக்கல. தேவனுக்கு விரோதமாக ஒரு பாவம்ன்ற அளவுக்கு அவர் மனசு இருந்தது அந்த சமயத்துல. அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தவர் இங்க வந்து இந்த நீங்க சொல்ற மாதிரி ஒரு பெரிய ரெக்கமெண்டேஷன் என்ன மறந்துடாம நினைச்சுக்கோ அப்படின்ட்டு அவங்ககிட்ட புலம்புறாரு. அவர் புலம்புறாரு, நான் வந்து களவா வந்துட்டேன், எனக்கு தயவு செஞ்சு இது பண்ணு அப்படிங்கிற லெவலுக்கு பேசுறாரு. அப்ப அது அந்த வாழ்க்கை, அதாவது அந்த 2 ஆண்டுகள் யோசேப்பை வந்து புரட்டி போட்டுச்சு அவருடைய லைஃப்ல வந்து. ஏன்னா அதை பின்னாடி தன் சகோதரர்கிட்ட வந்து அவர் வந்து அதை சொல்லுவார், ஜீவ ரட்சண்யம் செய்வதற்காக தேவன் என்னை தெரிந்து கொண்டாருங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிம்பார். நீங்களோ என்ன குழியில போட்டீங்க, ஆனா ஜீவ ரட்சணை செய்வதற்காக கடவுள் என்னை தெரிந்து இந்த திட்டத்துக்காக வச்சிருக்காருங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறார். அந்த 105வது சங்கீதத்துல அருமையா சொல்லப்பட்டிருக்கும் பாத்தீங்கன்னா, அவர் தேசத்திலே பஞ்சத்தை வரவைத்து ஆகாரம் என்னும் ஆதரவுகளை முற்றிலும் முறித்தார். அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார், அதாவது யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இரும்பில் அடைபட்டிருந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவரை புறமிட்டது. அதுதான் அங்க நாம வந்து ரொம்ப கவனிக்கணும். அந்த வார்த்தை வந்து அழகா சங்கீதக்காரன் சொன்ன, உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் உடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லுவார். அது யோசேப்பினுடைய வாழ்க்கையில அது வந்து உண்மையாலுமே வந்து லிட்டரலாவே நடைபெற்றது. இந்த சிறைச்சாலை வாழ்வு, அதுவும் இல்ல அவருடைய நம்பிக்கை. நான் வந்து கடவுளை நம்புறேன், ஆனா அதே நேரத்துல எனக்கு யாரோ உதவி செய்வாங்க, அவங்கள நான் நம்புறேன் போது அது இழந்து போன அந்த நம்பிக்கையில வந்து கடவுள் வந்து அதான் அழகா கத்தர் வீட்டை கட்டாராகில் கட்டனுடைய பிரயாசம் விருதா அப்படின்னு நம்ம படிக்கிறோம் வேதத்துல. என்னதான் மனிதர்கள் நமக்கு உதவி செய்ய முடிந்தவர்களாக இருந்தாலும், அவர்கள் வல்லமை புரிந்தவர்களாக இருந்தாலும் கூட, கடவுள் நம்ம கூட இல்லாத பட்சத்துல அவங்களுடைய உதவி கூட நம்மளை வந்து அடையாது அப்படிங்கிற. அவங்களால முடியும், ஆனா செய்ய முடியாது. இதுதான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது. சில இடங்கள்ல மறந்து போயிட்டாங்க. அதுதான் அவன் அதே மனிதன் மூலமா தான் கடவுள் வந்து அவனுக்கு நன்மை செய்யறாரு. ஆனா அவன் நினைச்ச போது நடக்கல, அவன் விரும்பின போது அது நடக்கல அப்படிங்க. அப்ப விரும்பின போது ஏன் நடக்கல அப்படின்றதுக்கு ஒரு காரணம் என்னன்னா, அது சரியான நேரமும் அல்ல. ஒருவேளை நீங்க இப்படி நினைச்சு பாருங்களேன், பானபாத்திரக்காரன் போறாரு, பார்வோன்ட்ட சொல்றாரு, இப்படி ஒரு பையன் வந்திருக்கிறான், கானான்ல இருந்து எங்கூட எகிப்துல இருந்து இந்த சிறைச்சாலையில இருக்கிறான், அவன் எந்த தப்புமே பண்ணல, ரொம்ப நல்ல பையன், அவனை ரிலீஸ் பண்ணி விடணும்னு. ஒருவேளை பார்வோன் சொல்லிப்பா, ரிலீஸ் பண்ணி விட்டுருங்க, நீ உனக்கு ஓகேவா, நல்ல பையனா, சரி ரிலீஸ் பண்ண சொல்லிருன்னு இருப்பாரு. இவர் ரிலீஸ் பண்ண நேரம் என்ன பண்ணிருப்பாரு, நேரா கானானுக்கு போயிருப்பாரு. நேரா யாக்கோபுட்ட போய் நான் தன்னோட முன்னாடி வேலையே கரெக்டா செஞ்சிருப்பாரு. இவன் எல்லாம் இப்படி பண்ணா, இவன் தூக்கி உள்ள போட்டான் என்னை குழியில, இவன் என்னை வெளியே தூக்கி விட்டான், இவன் வந்து 20 வெள்ளிக்காசுக்கு என்ன வித்துட்டானுங்க அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் அவங்க அப்பாட்ட புலம்பி இருப்பார். ஏன்னா அவர் புலம்பல் குணம் அவருக்குள்ள இருந்துச்சு. இவன் நான் தப்பே பண்ணல அப்படிங்கிற குணம் இருந்தது. ஒருவேளை பார்வன் அப்படியா ஏன் தப்பே பண்ணாத உள்ள போட்டிருக்கான்னு கேட்டிருந்தா கூட, ஒருவேளை பார்வன் மழை போகும்போது போர்த்திபாருடைய மனைவி இப்படி தப்பு பண்ணான்னு கூட சொல்லிருக்கலாம். இப்படி கூட ஒரு வாய்ப்பு இருந்திருக்கு. இல்ல நான் எந்த தப்பும் பண்ணல, நம்ம தான் அப்படி பண்ணுச்சு அப்படின்னு கூட சொல்லிருக்கலாம். அப்போ அவரை வந்து கடவுள் வந்து அந்த 2 ஆண்டுகள் எல்லாம் நம்பிக்கையும் விட்டு, இல்ல கடவுள் ஏதோ ஒரு திட்டத்தோட நீங்க கொண்டு வச்சிருக்கிறாரு, இந்த சிறை வாழ்வுங்கிறத எனக்கு ஒரு பெரிய விடுதலையை தரும் அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கைய கடவுள் அவனுக்குள்ள ஊற்றிக்கிட்டே தான் இருந்திருக்கிறாரு அப்படிங்கிறதும்
அது யோசேப்பினுடைய வாழ்க்கையை இன்னும் அது மெருகூட்டியது. ஏற்கனவே ஒரு அழகு நிறைந்த ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கையை வந்து இன்னும் சிறப்பு பெற வைக்கிறதுக்கு இந்த சிறை வாழ்வு வந்து அவருக்கு ஒரு முக்கியமான கட்டத்துக்கு கொண்டு போயிருக்கு அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அங்க பாத்தீங்கன்னா 30 வயது ஆயிருது. ஏறக்குறைய 30 வயதுல தான் வந்து பார்வோனுக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்தப்படுகிறார். பார்வோனுக்கு முன்பாக நிறுத்தப்படும் போது ஆண்டவர் வந்து அப்படி ஒரு சந்தர்ப்பத்தை உண்டு பண்றாரு. ஒரு பாருங்க அவனுக்கு ஒரு எவ்வளவு பெரிய இது. சம்பளத்துக்கு அதாவது சம்பந்தமே இல்லாத ஒரு மனிதன்கிட்ட ஆண்டவர் தன்னுடைய விஷனை காமிக்கிறாரு. அவனுக்கு கண்ட அந்த இது வந்து அவனை பாதிக்குது. எத்தனையோ கனவுகளை பார்த்திருப்பாரு பார்வோன். கனவு புது கனவா பார்த்திருப்பாரு. எத்தனையோ கனவுகள் மனித வாழ்க்கையில வந்திருக்கும். ஆனா அந்த கனவு ஐயோ அந்த பார்வோனுடைய இருதயத்துல ஒரு பெரிய கலக்கத்தை உண்டு பண்ணது. இல்ல இது ஏதோ முக்கியமான செய்தி எனக்கு சொல்லுது அப்படிங்கறத அவர் புரியுறாரு. சாதாரண கனவுனா விட்டுட்டு போயிருந்திருப்பாரு. ஆனா அவர் வாழ்க்கையில அந்த கனவு அவருக்கு ஒரு பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணது. இல்ல இந்த கனவு ஏதோ ஒண்ணு என்கிட்ட சொல்லுது அப்படிங்கறத பார்வோன் ஒரே இடத்துல ரெப்படிஷனா 2 கனவு கண்டாரு. நம்ம உலகத்துல நம்ம கூட பாருங்க நிறைய நேரங்கள்ல நம்ம கனவுகள் வரும். ஆனா கடவுள் நமக்கு சில செய்திகளை சொல்ற கனவு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பசுமரத்தை ஆணி போல இருக்கும். அது திரும்ப 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 நம்மளை போட்டு உறுத்திக்கிட்டே இருக்கும். கடவுள் நம்மகிட்ட பேசக்கூடிய விஷயங்கள் அதுவும் கனவு மூலமா சில நேரங்கள்ல வருவது உண்டு. ஆனா அந்த கனவுக்கான இது வந்து வித்தியாசமா இருக்கும். அப்போ இல்ல ஆண்டவர் நம்ம கூட பேசுறாரு, ஏதோ ஒரு காரியத்தை சொல்றாரு. அது என்னோட வாழ்க்கையில கூட நிறைய இடங்கள்ல அப்படிப்பட்ட நிகழ்வுகள் எனக்கு நடந்திருக்கு. சில விஷயங்களை கடவுள் தீர்மானமா காமிப்பார். என்னுடைய சின்ன வயசுல கூட என்னுடைய சகோதரனுடைய வாழ்க்கையில அப்படி ஒரு இது ஏற்பட்டது. என்னுடைய திடீர்னு எத்தனையோ கனவு பார்க்குறோம். ஆனா என்னுடைய கனவுல திடீர்னு ஒரு நாள் என் சகோதரன் ஏதோ ஒரு மிருகத்துக்கிட்ட மாட்டின மாதிரி எனக்கு ஒரு கனவு. இது வந்து என்னைய வந்து ரொம்ப இது பண்ணுச்சு. நான் சொல்ல ஒரு எனக்கு அப்போ ஒரு 18, 19 வயசு இருக்கும். அவருக்கு ஒரு 12 வயது தான் இருக்கும். 8th 9th படிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஆண்டவர் சொல்ல திட்டமா அந்த கனவு வந்து என்னை திரும்ப 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 டிஸ்டர்ப் பண்ணுது. அப்ப நான் ஜெபம் பண்றேன். அம்மா கிட்ட ஷேர் பண்றேம்மா இந்த மாதிரி தம்பியை குறித்து நான் இப்படி ஒரு கனவு காண்றேன். ஒரு மிருகத்துக்கிட்ட அவர் வந்து மாட்டிக்கிட்டதா நான் ஃபீல் பண்றேன். என்னன்னு தெரியல, அவனுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு. நான் சொல்ற ஒரு 8th 9th படிக்கிற காலகட்டம். அவருக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது லிட்டரலாவே அதுக்கப்புறம் அவரை நாங்க விசாரிக்கிறோம். ஒரு 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது அவரோட வாழ்வில பாத்தீங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு ஒரு மனிதன்ட்ட அவர் வந்து சிக்க வேண்டிய இடம், மாட்ட வேண்டிய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆண்டவர் வந்து அற்புதமா காப்பாத்தினார். அது எங்க தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவரை நாங்க இது பண்ணி கம்ஃபோர்ட் பண்ணி அவரை வெளியே எடுத்து கொண்டு வந்து நிறுத்தணும். அப்போ ஆண்டவர் வந்து ஒரு சொப்பனத்தை எவ்வளவு வேல்யூபிளா இருக்கு பாருங்க. தொல்லைகளின் திரட்சியால் சொப்பனங்கள் வரும்னு சொன்னாலுமே சில நேரங்கள்ல தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் மூலமாக ஆண்டவர் பேசுகிறார். அப்ப நம்ம அதை வந்து இதா எடுத்துட முடியாது. அது மாதிரிதான் பார்வோனுடைய சொப்பனம்ங்கிறது ஒரு பெரிய தேவ திட்டம் அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். ஒரு அந்நிய அரசன் கிட்ட கூட ஆண்டவர் வந்து தன்னுடைய மக்களுக்கான செயல் திட்டங்களை வச்சிருக்கிறார். அது எவ்வளவு ஒரு ஆச்சரியமான விஷயம் பாருங்க. நம்ம நினைக்கிறோம் அவருக்கு வந்து யாரையும் பயன்படுத்த முடியும், எந்த மனிதன்கிட்டையும் நமக்கான காரியங்களை வாய்க்க பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அப்ப அதுதான் யோசேப்பினுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது. 13 ஆண்டுகள் அது வந்து ஒரு விதமான ஒரு வலி நிறைந்த வேதனை நிறைந்த நீங்க சொன்னது புடமிடப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருந்தாலும் 13 ஆண்டுகள் கழிந்து 17 வயது வரைக்கும் யோசேப்பு வேற, அடுத்த 13 வருடங்கள் யோசேப்பு வேற. ஆனால் 30வது வயதுல பார்வோனுக்கு முன்பாக யோசேப்பு நிறுத்தப்பட்ட போது யோசேப்பு ஒரு பரிபூர்ண புருஷனாக, தேவனால் பயன்படுத்தப்பட்டவனாக, தேவனுடைய அந்த நன்மைகளை பெற்று அநேகருக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மனிதனாக யோசேப்பு நிலைநிறுத்தப்பட்டான் அப்படிங்கிற ஒரு செய்தி ரொம்ப அற்புதமான ஒரு செய்தியா இருக்கு. யோசேப்பின் வாழ்க்கை வரலாற்று நம்ம பார்த்துட்டு இருக்கோம். வசனம் தெளிவாக சொல்லுகிறது இல்லையா? ரோமர் 8வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். தேவனிடத்தில் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு சகலமும், அவரை நம்புறவங்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று வேதம் தெளிவாக சொல்கிறது. அதே போலவே தான் யோசேப்பினுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயமும் நடந்து வந்திருக்குது. அவர் சிறையில் இருந்தது, அந்த சிறையில வந்து எப்படியாக கர்த்தருடைய வசனம் அவரை புறமிட்டது வந்து அவர் கடைசியில் எவ்வளவு பெரிய நன்மையாக முடிந்தது என்று நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து யோசேப்பின் சரீரத்தை வந்து நம்ம தியானிப்போம். அடுத்த நிகழ்ச்சிக்கு காத்திருங்கள். நன்றி, வணக்கம். எதுவுமே பேசல. அதுதான் அவர் அதை பத்தி ஒண்ணுமே பேசல. என்ன நடந்துச்சு, ஏன் சிறைச்சாலைக்கு போனோம், எந்த ஒரு சம்பவமும்
அதுக்கு பிறகு யோசேப்பு அங்க பெருசா பேசினதாக வேதாகமம் பதிவு செய்யல. நில சுவாந்தர்களுக்கும் பண்ணையார்களுக்கும் வந்து ஜனங்களே அடிமைப்பட்டு கிடந்தாங்க. அவங்க வாழ்நாளெல்லாம் வேலை செஞ்சா அவங்களுக்கு சாப்பாடு கிடைக்கும், அவ்வளவுதானே ஒழிய வேற எந்த ஒரு பிரிவிலேஜும் கிடையாது. தவறு செய்தவர்களும் உணர்ந்து கொள்ளும் வகையில அவங்கள மன்னிச்சு, அழகா திருவள்ளுவர் இந்த வார்த்தை சொல்வார், இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னையும் செய்து விடல்.